அனைவருக்கும் வணக்கம். இங்கே நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான், இவங்க பேச முடிச்சிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைகளோட டான்ஸ் ப்ரோக்ராமாக பார்த்துக்கலாம். என்ன சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் அந்த சீட்டில் இருந்திருக்கேன். என் பொண்ணுங்க எல்கேஜியிலேருந்து 10th வரை இங்கே தான் படித்தா, நல்ல மதிப்பெண்ணோட வெளியே போனான். என்னுடைய பையனும் இங்கே தான் படித்தான் எல்கேஜியிலேருந்து. சார் உங்ககிட்ட யாருமே படிக்கலையா உங்கள் பிள்ளைங்க கேட்டிங்கன்னா, படித்தான். அதுக்கு பிறகு 6th-லேருந்து 12th வரை எங்களுடைய பள்ளியில் படித்தான். இங்கே படித்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், யாராவது ஒரு குறைந்த நிலையில் இருக்காங்கன்னா இல்லை. சில பள்ளிகளுக்கு ஒரு ராசி உண்டு, அப்படி ஒரு ராசி இந்த பள்ளிக்கும் உண்டு. மிகச்சிறந்த மாணவர்களையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 3 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு பள்ளி. அது மட்டும் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாரதியினுடைய கவிதை ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் இந்த கவிதையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. தேடி சோறு நிதம் தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. எல்லாரையும் மாறி விதி வந்தா சாகிறதும் வீணாக தண்டச்சோறு திங்கிறதும் என் வேலை இல்லை, பேர் வாங்கிட்டு தான் சாவேன்னு சொன்னான் பாரதி. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு நல்லது ஒரு காரியத்தை பண்ணணும். இப்போ நம்ம செல்வராஜ் சார், அவர் ஆசிரியர். அவருடைய தந்தையார் அவர் ஒரு ஆசிரியர். அவருடைய மகன் ஒரு ஆசிரியர். அவருடைய துணைவியார் ஒரு ஆசிரியர். அவங்களுக்கு வந்த மருமகளும் ஒரு ஆசிரியர். இப்படி ஆசிரியர் இந்த குடும்பமாக சேர்ந்து ஒரு குழுமமாக சேர்ந்து இந்த பள்ளியை அழகாக திறம்பட நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அருமை பெற்றோர்களே, ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பள்ளியை நடத்துவது மிக கடினமான ஒரு செயல். ஏன்னா இதில் இருக்கக்கூடியவங்க பாதி பேர் அவருக்கு சொக்காரங்களாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. காசு அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது, காசு இல்லாமல் பள்ளிக்கூடம் நடத்தவும் முடியாது. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் கூட இந்த பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாகர்கோயிலில், எங்கள் ஊர் நாகர்கோயில், திருநெல்வேலி, அங்கே என்ன கிடைக்குதோ அதே தரத்திலான கல்வி எஜுகேஷன் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உண்மையிலே தன்னை ஒருத்த ஆசிரியர் பெருமக்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா என் பொண்ணு இங்கே படிக்க வச்சதுனால சொல்கிறேன். இந்த ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அற்புதமான ஆசிரியர் பெருமக்களும் அருமையான ஒரு தாளாளரும் அருமையான பிரின்சிபலும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இங்கே ஹிந்தி இருக்கா? இருக்கு. சிலம்பம் இருக்கிறதா? இருக்கிறது. கராத்தே இருக்கிறதா? இருக்கிறது. யோகா இருக்கிறதா? இருக்கிறது. டைப்ரைட்டிங் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு வாழ்வியலுக்கு அடிப்படையான ஒன்று சொல்வேன் பெற்றோர்களே. ஒரு சின்ன கதை. என்னுடைய மாணவன் செந்தில்குமார் IRS, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பூலாங்குளத்தில் உள்ளவர் தான் அவர். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படிடா நீ IRS ஜெயிச்ச? அவன் ஜெயிச்சதுக்கான காரணத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எனது அருமை பெற்றோர்களே. அவன் சொன்னான், சார் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க சார், அந்த கதையில் இருந்தால் சார் நான் IRS ஆனேன்னா. என்ன கதைடா? 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. பசியோடு இருக்கக்கூடிய ஒரு புலி அவங்கள விரட்டுது. 2 நண்பர்களும் வேகமாக ஓடுறாங்க. ஓடும்போது பார்த்தீங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்கும்போதே முதலாவது ஓடுறவனை பார்த்து பின்னால் வர்றவன் கேட்கான், ஏண்டா புலியை விட நம்மளால் வேகமாக ஓட முடியுமா அப்படின்னு. எதுக்குடா இவன் கேட்கான், இல்லைன்னா புலி நம்மளை அடித்து சாப்பிட்ரும்ல அப்படின்னு 2வது சொல்கிறான். இவன் சொல்கிறான், புலி என்ன அடித்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு, நீங்கள் நல்லா கேட்டுக்கணும், புலி என்ன அடித்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு நான் ஏன் புலியை விட வேகமாக ஓடணும்? உன்னையை விட வேகமாக ஓடினா போதாதா? கதையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 பேர் ஓடுறாங்க, புலியை விட வேகமாக நான் ஏன் ஓடணும்? உன்னை விட வேகமாக ஓடினா நான் ஓடிடுவேன், பின்னால் வர்ற புலி ஒன்று அடித்து தின்றோம். இன்றைய கல்வி முறை அப்படித்தான் இருக்கு. நீங்கள் ஒரு மதிப்பெண் அதிகம் எடுத்தாலும் நீங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கட்டில் உங்களை நுழைய வச்சிருந்த கல்வி. அதனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. எல்லா விதமான கிளாஸ்லையும் சேருங்க, எல்லா விதமான பயிற்சிகளையும் அவன் பெறட்டும். வாழ்வில் இன்னைக்கு எல்லா பயிற்சிகளும் தேவைப்படுது. நம்ம படித்த காலத்தில் இருந்த மாதிரியான படிப்பு முறை இன்னைக்கு கிடையாது, கல்வி முறை கிடையாது. ஒரு ஆசிரியராக நான் சொல்லுவேன், நடத்துக்கு அது தெரியும். இன்னைக்கு அரசு பள்ளிகளே பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்தாச்சு, யோகா வந்தாச்சு, கராத்தே வந்தாச்சு, எல்லாமே அங்கேயும் கற்றுக் கொடுக்காங்க. எல்லாமே அங்கேயும் இருக்கத்தான் செய்யுது. தனியார் பள்ளிகளில் இன்னும் ஒரு கருத்தூண்டி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால மாணவர்களை எல்லா விதமான துறைகளிலும் சேருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பள்ளியினுடைய சிறப்பு 2 சொல்லிடுறேன் நான். எனக்கு 10ஆம் கிளாஸ் முதல் பேட்ச் இந்த பள்ளிக்கூடத்தை வராங்க. நான் தான் 10ஆம் கிளாஸ் கிளாஸ் டீச்சர். நான் இந்த கிளாஸில் இருக்கேன். அப்போ என்கிட்ட வரக்கூடிய இதுக்கு முன்னால் உள்ள மாணவர்களோட கையெழுத்து பார்த்தீங்கன்னா, அது இங்கிலீஷா உருதா இந்தியான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும், அந்த லெவலில் இருக்கும். அங்கே நுழைச்சிருப்பான், இங்கே நுழைச்சிருப்பான், பார்த்து மண்டையடி வந்துடும். ஒரு 6 பேரினுடைய கையெழுத்து அச்சு பிரதியாக அழகாக இருந்தது. கர்சிவ் ரைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அழகான ஒரு ரைட்டிங். அந்த வே ஆஃப் ஸ்டைலிங், அந்த ரைட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்தோன்னே ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு அற்புதமான ஒரு ஸ்டைலில் எழுதப்பட்டிருக்கு.
எங்கடா படிச்சீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்ன விஷயம், நாங்கள் குயின்ஸ் மெட்ரிகுலேஷனில், அப்போ இங்கே 5ஆம் கிளாஸ் வரை தான், 8th வரை இருந்தது அப்போ இல்லையா சார்? 8th வரை இருந்தது. 9th 10th என்கிட்ட வரும்போது அந்த மாணவருடைய கையெழுத்தை பார்த்தேன், அவ்வளவு நீட்டாக இருந்தது. அந்த மாணவர்கள் ஒழுக்கத்திலும் படிப்பிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். செகண்ட் பேட்ச் நம்ம அருண்ஜி சாரோட பேட்ச், இந்த கல்லூரியோட முதல்வர் இருக்காரு அருண்ஜி, அவரோட பேட்ச். அதில் வந்து அனைத்து மாணவர்களும் தரமான மாணவர்களாக இருந்தார்கள். இங்கே அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளி இது. முதல்ல படிப்புக்கான விஷயத்தை சொல்லியிருந்தேன். இரண்டாவது விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பள்ளியினுடைய அடுத்தது, எனது நண்பர் ஆண்டனி வர்கீஸ், ஒரு கணித ஆசிரியர், என்னுடன் தான் இப்போது அவரும் வேலை பார்த்துட்ருக்கார், பணிபுரிஞ்சிட்ருக்கார். அப்போது கொரோனா டைமில் அவருடைய பொண்ணு வந்து பரிட்சை எழுத முடியாது இல்லையா, யாருக்குமே பரிட்சை கிடையாது. 10th முடிச்சுட்டு 11th வேற ஒரு ஸ்கூலில் கொண்டு சேர்க்க போகிறார். 10th என்ன போட்டிருப்பாங்க, மார்க் ஷீட்டில் பாஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்காது, மார்க் இருக்காது. அப்போ அந்த பள்ளியில் என்ன செய்வாங்கன்னா தேர்வு வைப்பாங்க. 10th முடிச்சிருக்கான்னா அவன் 11th வர்றதுக்கு தகுதியானவனா அப்படின்னு ஒரு தேர்வு வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த தேர்வு வைக்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு குயின்ஸில் படிச்சுட்டு வந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொன்னது. இதை நான் பெருமைக்காக சொல்லவே இல்லை, சத்தியமாக சொல்ல இவங்களுடைய முகஸ்துதிக்காக நான் சொல்லவே இல்லை, இது நடந்த உண்மை. அந்த பள்ளிக்கூடம் வேறு எதுவும் இல்லை, பாவூர் சத்திரத்தில் இருக்கக்கூடிய அசிசி பள்ளிக்கூடம். இந்த அசிசி பள்ளிக்கூடத்தில் நீ குயின்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கியா, எனக்கு உனக்கு எதுவுமே டெஸ்ட்டே வேண்டாமா, நல்லா தான் இருப்பேன். ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான பள்ளி, படிப்பு மட்டுமல்ல பல கலைகளையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் நீ படித்ததுனால நீ ஒழுக்கமாகத்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு எந்த டெஸ்ட்டும் இல்லை, சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் எனது அருமை பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்துங்கள். 10ஆம் வகுப்பு படிக்க வைத்து இப்போ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க, அவருடைய பெற்றோர்கள் இருப்பீங்க. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. எந்த ஒரு குழந்தையும் நல்ல முன்னுக்கு வரணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு வாத்தியாராக சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், குழந்தைங்களை பாராட்ட கற்றுக்குங்க. நல்லா இருக்குடா, வெரி குட்ரா, சூப்பராக இருக்கடா, உன் கையெழுத்து அட்டகாசமாக படிக்கிறா, போன தடவை அதோட 2 மார்க் கூட்டியிருக்கேடா, வெரி குட்ரான்னு சொல்லுங்க. பட்டு பயங்கரமாக ஓடும் அந்த குழந்தை, ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதை விட்டுட்டு சனியனே உனக்கு ஒரு படிப்பு விளங்காது, இது உங்கள் அப்பனை மாதிரி தான் நீ உருப்படாமல் போகிறவன்னு அம்மாவும், உங்கள் அம்மையை மாதிரி தான் நீ ஆக போகிறேன்னு அப்பாவும் மாறி மாறி சொல்லி அந்த குழந்தைய திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தையினுடைய படிப்பு நல்லா இருக்காது. குழந்தையை வாழ்த்துங்கள், வளரும். சரிதானா? அதனால் இதுகாரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தீர்கள், மிக்க நன்றி. மாணவர்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு படிப்பு முக்கியமா? முக்கியம்தான். அவை எல்லாவற்றையும் விட நமது ஐயன் திருவள்ளுவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக வையுங்கள். கல்வியை எப்படி வைக்கணும்னு சொல்லித்தாரான். எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குங்க. அப்போ ஒழுக்கத்தை உயிராகவும் எண்ணெயும் எழுத்தையும் கண்ணாகவும் போற்றக்கூடிய மரபு நமது தமிழ் மரபு. நமது தமிழினுடைய மரபு ஒழுக்கத்தை உயிராகவும் எண்ணெயும் எழுத்தையும் கண்ணாகவும் போற்றக்கூடிய மரபு. இந்த மரபிற்கு செவி கொடுத்து வாழ்க்கைக்கு வழி கொடுத்து நாம் மேலும் மேலும் கல்வியில் உயர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.